ஆன்மா தானே, பெண் ஆன்மா தானே, சாப்பிட்டா தான் இருக்கும்னு நினச்சி நம்ம ஹீரோ கோதாவில் குதிச்சிட்டாப்ல. கோதாவில் இறங்குனதுக்கு தான் தெரிஞ்சு அது சாஃப்டான ஆன்மா இல்லை, ரங்கடான ஆன்மா அப்படின்னு. கடைசியில் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கே டிராகன் நாணயத்தை பயன்படுத்த வேண்டியதாகி போச்சு. டிராகன் நாணயத்தை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அந்த 2 ஆன்மாக்களையும் கட்டி போட்டுறாப்ல. உங்களை அனுப்புனது யாரு என்னன்னு கேட்க சொல்ல அதில் ஒரு ஆன்மா எங்கள் மாஸ்டர்னு சொல்கிறாப்ல, இன்னொரு ஆன்மா சடக்கு அரசர் வருவார், வந்தால் ஒன்றெல்லாம் கொன்னுருவார் அப்படி இப்படின்னு சவுண்டு கொடுக்குறாரு. அரசர்னா பாதாள உலகத்து அரசரா அப்படின்னு கேட்குறாப்ல. ஆமாம், கண்டிப்பாக வெளியே வந்து உன்னை உயிரோட வரமாட்டாரு அப்படிங்காப்ல. இப்போ நான் உன்னை உயிரோட விடுறேன், திருப்பி நான் உன்னை திரும்ப நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த 2 ஆன்மாக்களையும் விடுவிக்கிறாப்ல. நம்ம தேவதூதனுக்கு தெரியும் இந்த 2ம் சிங்கிஸ்கானுடைய அடிமைகள்னு. ஆனால் தேவதூதனுக்கு தெரியாத ஒன்று, மேலே இன்னொரு சாத்தா தூதன் இருக்கான் அப்படின்னு. இவன் தான் ஷூ, சாத்தான் தேர்ந்தெடுத்த புது தூதன். 15 வயசில் ஒன் சைடில் உள்ள 14 வயசு பொண்ணை அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்க சொல்லையே பாட்டியோடு சேர்த்து அந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டாங்க. அப்போ பிரபலமான வக்கீல் நம்ம ஷூக்கு வயசு 15 அப்படிங்கனால பெரிய வக்கீல் டீமை வச்சு பெரிய தண்டனையில் இருந்து பையனை காப்பாற்றிட்டாப்ல. பேத்திக்கு நியாயம் கிடைக்கணும்னு அலைஞ்ச தாத்தாவும் ஸ்ட்ரோக்கில் இறந்துடுறாப்ல. என்ன ட்விஸ்ட்னா, இறந்த தாத்தா ஆவியாக போய் நம்ம ஷூ ஜெயிலில் இருக்க சொல்ல, எத்தனை காலம் ஆனாலும் நான் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருப்பேன், நீ இறந்ததுக்கப்புறம் யமதர்மன்ட்ட நீ செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லி நான் உனக்கு பெரிய லெவலில் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டே இருக்காப்ல. இதை ஷூ தனது அப்பாட்ட சொல்கிறாப்புல. அப்பா பெரிய மந்திரவாதியை ரெடி பண்ணிவிட்டு தாத்தா ஆன்மாவை ஒரு விளக்கில் அடைச்சி வச்சிட்றாப்புல. ஆனாலும் ஷூ மனசில் இறந்ததுக்கப்புறம் யமதர்மன்ட்ட போய் இவர் சொல்லிடுவாரோ, நம்மளை கொன்றுவாரோ அப்படிங்கிற பயத்தில் பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றை செய்கிறதுக்கு கற்றுக்கிடுறான். எல்லாத்துக்கும் மேலே நிறைய சக்திகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக மோஷன் கலையை கற்றுக்கிட்டு நேரடியாகவே சாத்தான்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டாப்புல.